மதுரையில் அங்கேருந்து ஒரு 21 கிலோமீட்டர் தூரத்தில் திருவாதவூர், கபிலர் பிறந்த ஊர். கபிலர் சமாதி எந்த ஊர் தெரியுமா? கபிலர் கடைசியில் வடக்கிருந்து உயிர் நீத்த ஊர் திருக்கோவலூர். நம்ம திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் திருக்கோவிலூர். திருக்கோவிலூர் இங்கே தான் கபிலர் சமாதி. அந்த ஆறு ஓடுதா இல்லையா, தென்பெண்ணை, அது ஓரத்தில். சரி, திருவாத ஊரிலே பிறந்தவர் ஒருவர். அவர் பேர் என்ன தெரியாது. வாத ஊரர், வேலூர்காரர். எங்கள் ஊரில் அந்த காலத்தில் அவர் எங்கே இருக்காருன்னா, வேலூரில் இருக்காருன்னா ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. புரியுதா புரியலையா? அந்த காலத்தில் வேலூர் ஜெயில் தாங்க முக்கியம். அந்த காலம் அப்படித்தான். இப்போ உள்ள வேலூர்னா ஜலகண்டேஸ்வரர் கோயில் அப்படிங்கிற நினப்பு வர்றாப்புல இந்த புண்ணியவான்கள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கோட்டைக்குள்ள இவ்வளவு பெரிய கோயில் எத்தனை காலமாக கிடந்திருக்கு. நம்மெல்லாம் சொரணை இல்லாமல் இருந்துட்டோமே. ஏதோ இந்த சொரணை இனிமேலாவது தொடர வேணும், அதான் நம்முடைய பிரார்த்தனை. சரி, திருவாத ஊரர் நல்லா படித்தார், தமிழ் படித்தார், வடமொழி படித்தார். அந்த காலத்தில் ஒரு ராஜா, அவன் இவரை பார்த்தான், மந்திரி ஆக்கிவிட்டான். அந்த காலத்தில் படித்தவங்க தான் மந்திரி ஆவாங்க. வெள்ளம் சொல்ல வேண்டியிருக்கு, நான் என்னத்தை பண்ணுறது? படித்தவர் மந்திரி ஆக்கிவிட்டாங்க. மந்திரி எல்லா வேலையும் பார்க்கிறார். ஒரு நாள் அந்த சேனாதிபதி வந்தார். நம்மகிட்ட இருந்த குதிரையெல்லாம் செத்து போச்சு. 4 படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படை. குதிரையெல்லாம் செத்து போச்சு, வாங்கணும். குதிரை எங்கே விற்கிறது? அரேபியாக்காரங்க வந்து அறந்தாங்கிக்கு பக்கத்தில் ஏம்பல்னு ஒரு இடம், அங்கே விற்கிறாங்க. ஓ, குதிரை வாங்கணும். வாத ஊரரை அனுப்பு. ஏன் தெரியுமில்ல, குதிரைக்கு லட்சணமெல்லாம் பார்க்கணும். தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்குது. எந்த குதிரைக்கு சுழி எப்படி இருக்கோ அது எப்படி தன்னை அது காட்டிக்கொள்ளும் அப்படின்னு அதுக்கு சாஸ்திரம் இருக்குது. குதிரை சாஸ்திரம். இதை படிக்கணும்னா திருவிளையாடல் புராணம் படிங்க. பரஞ்சோதி முனிவர் எழுதுகிறார். நம்ம வாத ஊரரை கூப்பிட்டாங்க. 12,000 பவுன், 12,000 தங்க காசு கொடுத்தாச்சு. குதிரை வாங்கிட்டு வாங்க. ஒரு 20-30 ஆட்களை கூட்டிக்கிட்டு பல்லக்கில் போயிட்டார். அறந்தாங்கிக்கு பக்கம் ஒரு சின்ன சோலை. சோலைக்கிட்ட வர்ற பொழுது சோலைக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் வருது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. காந்தம் இரும்பை இழுத்து விட்டது. ஆகா, ஒரு சத்தம் வருதே, என்னமோ தெரியலையே. மந்திரி பல்லக்க விட்டு இறங்கினார். ஓடுறார். உள்ள ஒரு சோலை. சோலையில் ஒரு மரம். மரத்தின் கீழே சிவபெருமான் இப்படி உட்கார்ந்துருக்கார். இதுக்கு பேர் தெரியுதம்மா? சின்முத்திரை. 2004 கைலாஷ் யாத்திரை போனேன் முதல் முறை. 2011 2வது முறை போனேன். 2018 3வது முறை போனேன். அதுக்கப்புறம் சீனாக்காரன், உனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் அடுத்த பிறவியில் வா அப்படின்னு சொல்லிவிட்டேன். புரியுதா? முதல் முறை போன போது டோல்மோ பாஸ்ன்னு ஒரு பகுதி. டோல்மோ பாஸுங்கிற பகுதியில் ஏறணும். மலையை சுற்றுறோம். கைலாசத்துக்கு பக்கத்தில் போக முடியாது, மூச்சு வாங்கும். ஆக்சிஜன் கிடையாது, கிட்ட போக முடியாது. இந்தா அங்கே தெரியுது, அவ்வளவுதான். மேகம் மறைச்சா அதானும் கிடையாது. நமக்கு ஆண்டவன் கருணை இருந்தால் மேகம் விலகும். இங்கே ஆணவம் இருந்தால் ஆண்டவன் தெரிய மாட்டான். அங்கே மேகம் இருந்தால் கைலாசம் தெரியாது. நாங்கள் கைலாசத்தை பார்த்துட்டோம், சுற்றணும்.
பரிக்கிரமா சுத்துறோம். அதெல்லாம் ரொம்ப பெரிய கதை. இதுக்கு மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கு மேலே போகிறேன். 2வது நாள், முதல் நாள் 18 கிலோமீட்டர் கால் ஒரு வழி ஆயிடுச்சு. மேலே இருந்து இடியாப்பம் மாதிரி பனி கொட்டிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் மூடணும், மூக்கு மட்டும்தான் திறந்திருக்கும். வீட்டுக்கு வந்தால் உடம்பெல்லாம் கருப்பாக இருக்கும், மூக்கு ரொம்ப கருப்பாக இருக்கும். செக்கச்சவேல்னு இருக்கிறவனை பார்த்தா மூக்கு மட்டும் பளிச்சுன்னு தெரியும். பனி. நாங்கள் 2வது நாள், முதல் நாள் வந்துட்டோம். வழியில் ஆறு, ஆற்றை தாண்டணும். பாலமாக போட்டிருக்கேன், 2 பனைமரம், அதில் காலை வச்சு ஒழுங்காக போகணும். விழுந்தா கைலாச பதவி அடைந்து விட்டார். இந்த ஷெர்பா நமக்கு துணைக்கு ஒருத்தன், அவன் கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போனான். எனக்கு அவன் தைரியத்தில் தான் போனேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. முதல் நாள். இன்னொன்று சொன்னான், நடந்துக்கிட்டே இரு. ஷெர்பா துணைக்கு வர்றவன் இங்கிலீஷில். ஏன் நின்ன ஆபத்து, என்ன ஆகும்? நின்னா உட்காரணும் போல இருக்கும், உட்கார்ந்தா என்ன ஆகும்? படுக்கணும் போல இருக்கும், படுத்தா என்ன ஆகும்? உலகம் அழியிற வரைக்கும் உன் உடம்பு அப்படியே இருக்கும். புரியுதா புரியலையா? படுத்தா முடிஞ்சு போயிடும். பனிக்குள்ள உடம்பு அப்படியே இருக்கும், ப்ரிசர்வ் பண்ண மாதிரி. நாங்கள் நிற்போமா? நட, கால் வலிக்குது, நட. நடந்தோம். முதல் நாள் 18 கிலோமீட்டர் நடந்து மட்டு ஹவுஸ்ன்னு ஒரு இடம், மண்ணால் கட்டின இடம், அங்கே வந்து எங்களை உட்கார வச்சான். ஒரு பெட்டு மாதிரி ஒன்று. அதில் நாங்கள் 4 பேர். நான் கடைசி, 3 பேர் முன்னால். கீழே எலி ஓடும், வெளியில் சடநாய் ஓடும், ஒன்றும் பண்ணாது. வினை பாக்கி இருக்கக்கூடிய சித்தர்கள் நாயாக திரிகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். மாணிக்கவாசகசாமி 40க்கு மேற்பட்ட இடத்துல தன்னை நாய் என்பார். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. சரி, முதல் நாள் ராத்திரி படுத்துட்டோம். படுத்தா ராத்திரி 12 மணி. தண்ணி குடின்னு அவன் சொன்னான். நான் நல்ல தண்ணியை குடித்தேன். தண்ணின்னா அங்கே போகிற தண்ணியை குடிக்கக்கூடாது, அது ஐஸ் கட்டி, தொண்டை போயிடும். நம்ம தண்ணி எடுத்து சுட வச்சு குடிக்கணும். சூடாக இருக்கிற தண்ணி குடிக்கிறதுக்குள்ளே பன்னீர் ஆகிடும், குடிச்சிடணும். நல்லா குடித்தனா ராத்திரி 12 மணி, குளிர் இழுக்குது, அவசரமாக சிறுநீர் கழிக்கணும். கும்மிருட்டு, அங்கே என்ன டியூப் லைட்டாக போட்டு வச்சுருக்காங்க. என் டார்ச்சை தேடுறேன், அதுக்குள்ளே அவசரம். டார்ச்சை தேடி எடுத்து என் ஷூவை மாட்டணும். ஷூவை கலட்டி விட்டு சாக்ஸோடு படுத்திருக்கேன். ஷூவை மாட்டுறேன், ரொம்ப அவசரம். எந்திரிச்சேன். இந்த 3 பேருக்கும் திருவடி தீட்சை கொடுத்து, ஏதோ நம்மளால் ஆனது, 3 பேருக்கும் திருவடி தீட்சை கொடுத்து வெளியில் வந்துட்டேன். நெருக்குது, பாதி பேண்ட்டில் பாதி வெளியில் ஓடி வந்து சிறுநீர் கழிக்கிறேன். நிமிந்து பார்த்தா கைலாசம் ஜோதிமயமாக தெரியுது. நான் அழுக்கா இருக்கேன். என்னம்மா, சிறுநீர் பாதி போச்சு, பாதி பேண்ட்டில் அழுக்குத்தானே, கழுவுறமா இல்லையா? அங்கே என்ன ஐஸ் கட்டிலையா கழுவ முடியும்? ஒன்றும் முடியாது. வெடன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னர் போட்டு, பனியன் போட்டு, சட்டை போட்டு, கோட்டு போட்டு, ரக்கு போட்டு, அதுக்கு மேலே போர்வையை போர்த்தி, அதுக்கு மேலே குளிர் அடிக்குது. எப்படி இருக்கும்? ஜோதிமயமாக தெரியுது. ஆகா, கைலாஷ் தெரியுது, எதிர்த்தாப்பிட தெரியுது. என் நண்பர்கள் 3 பேருக்கு திருவடி தீட்சை கொடுத்தேன்ல, எழுப்பிட்டேன்.
எல்லாம் வந்து பார்க்குறாங்க. சோதியே சுடரே சூழ்வொளி விளக்கே சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கையத் தயனுமால் அறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அடைத்தால் அதந்துவே என்று அருளாயே. எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் முடிஞ்சுது, விடிஞ்சுது. நிமிந்து பார்த்தா கைலாசம் தங்கமயமா தெரியுது. இந்த சூரிய கிரணம் படுதா, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க சைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மணபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. கும்பிட்டான். 2வது நாள் ஏறணும். கடுமையான ஏத்தம். ஒரு மலை ஏறி இறங்கிட்டான். மூச்சு வாங்குது, முடியலை, போய்த்தான் தீரணும். 2வது மலை, அதுக்கு பேர் டோல்மோ பாஸ்ன்னு பேர். டோல்மோ பாஸில் ஏறுறோம். நாங்கள் மொத்தம் 15 பேர் முன்னும் பின்னுமா ஏறுறோம். எங்கூட 3 பேர், என்னை சேர்த்து 4. எதிர்த்தாப்பில் ஷெர்ப்பா இறங்குறான். என்ன பார்த்தேன், முடிஞ்சா ஏறு, இல்லை திரும்பி போ. திரும்பி எங்கடா போகிறது? எங்கே அந்த வேலூரா? இந்தாய் திரும்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம்ங்கிறதுக்கு பொட்டக்காடு எங்கே இருக்கிறது? போய்யா, செத்துட்டு போகிறேன்போ. ஏறிட்டான். மெதுவாக ஏறுறேன். ஒரு இடம் வருது, கௌரி குண்டம். கீழே தண்ணி கிடக்கு பச்சை பசேல்னு. அம்பாளுடைய நினைவு கௌரி குண்டம். அந்த இடத்துல எங்களோட வந்த ஒருத்தர் பம்பாய்க்காரர், எங்களுக்கு முன்னால் ஏறினவர், விழுந்து இறந்து போயிட்டார். நாங்கள் போய் பார்க்குறோம். நேற்றெல்லாம் நம்மளோட இருந்தார். இந்த 15 பேரில் அவர் ஒருத்தர் பம்பாய்க்காரர், இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டு. ஒரு 45 வயசு இருக்கும். பாவம். பார்த்தா இறந்து கிடக்கிறார்ல. அம்மா தெரியுதா? இப்படி செத்து கிடக்கிறார். மவுண்ட் கைலாஷ். எல்லாரும் சேர்ந்து ஒரு குதிரையில் ஏற்பாடு பண்ணி அவரை வச்சு கட்டி கடைசி ஓரத்தில் கொண்டு போய் இறக்கி போட்டு இருந்த டயரையெல்லாம் போட்டு கொளுத்தி, அந்த காலம் இப்போனா ஏற்பாடு பண்ணி கொண்டுக்கிட்டு வர்றாங்க. இது 2004, 22 வருஷத்துக்கு முன்னால் கொளுத்தி. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நேபாளத்துக்காரன் தூக்கிட்டு வந்த குதிரையை சுட்டு விட்டான். பணந்தூக்குன குதிரை ஆகாதான். இந்த மனுஷன் செத்ததுக்கப்புறம் இவனை தூக்கின பாவத்துக்கு குதிரை போயிடுச்சு. புரியுதா? அந்த அம்மாவுக்கு நாங்கள்லாம் கொஞ்சம் பணம் வசூல் பண்ணி அனுப்பினோம். அந்த அம்மா அங்கேருந்து பதில் கொடுக்குது, ஹி அட்டைன்டு மோட்சா அட் கைலாஷ். அவர் கைலாசத்தில் மோட்சத்தை அடைந்து விட்டார். எதுக்கு சொல்ல வந்தேன்? இதுக்கு சார் அச்சதி வருது சார். வரட்டும் சார், எல்லாரும் ஆஃபர் போடுவாங்க. போடட்டும் சார், நம்ம என்ன பண்றது? கோல்ட் ரேட் ஹை, எலெக்ஷன் டைம், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன ஆஃபர் கொடுக்க முடியும்? நம்ம எம்என் ஜுவல் பார்க்கல ஐஸ்வர்யம் தரும் அக்ஷய தீர்த்தி இந்த ஆஃபர்ல கோல்ட் ஜுவல்லரி எல்லாத்துக்குமே பிளாட் 7.99% பேசிஸ் தர போற மக்களே. நீங்க கோல்ட் ஜுவல்லரியில எலக்ட்ரோஃபோமிங் வாங்கலாம், ஆன்டிக் வாங்கலாம், குந்தன் வாங்கலாம், காஸ்டிங் வாங்கலாம், எந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசைன்ஸ் வாங்கலாம், எல்லாத்துக்குமே பிளாட் 7.99% பேசிஸ். சில்வர் ஆர்டிகல்ஸ்க்கு செய்கூலி சேதாரம் இல்ல. சில்வர் ஜுவல்லரிக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்பெஷல் கவுண்டர் கொடுக்க போறோம். அந்த கவுண்டருக்கு எல்லா ஜுவல்லரிக்கும் செய்கூலி சேதாரம் 0 மக்களே. இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு +3% ஜிஎஸ்டி கட்டிட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு ஆஃபர் கொடுத்ததே கிடையாது. டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஜெனியூன் BBS1 EF கொலை எக்ஸலண்ட் கட்டுக்கு 58,000 rupees கரெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. மக்களே, ஃபர்ஸ்ட் எம்என் ஜுவல் பேக் 8 கிராம், 4 கிராம், 2 கிராம், 1 கிராம் காயின் வாங்கிருப்பீங்க. 1/2 கிராம் காயினும் 250 மில்லி காயினும் இன்ட்ரெஸ்ட் பண்றோம். இந்த அக்ஷய தீர்த்தியில எல்லாரும் நகை வாங்கின ஒரு இன்டென்ஷன்ல ஒரு நல்ல எண்ணத்தோட இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்கோம்.
அக்ஷய திருதியா ஏப்ரல் 19 and 20. ஆனா நம்ம ஆஃபர் ஏப்ரல் 15th இருந்து ஆரம்பிச்சு ஏப்ரல் 26 வரைக்கும் இருக்கு மக்களே. டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள், 24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7208-53009 மற்றும் 8925064564. The new destination for CBSE education in the heart of Vellore. Spring Days Garden CBSE School, run by Spring Day School Management, Irevankadu. The long-awaited dream of a quality co-educational CBSE school in Vellore is now a reality at Spring Days Garden CBSE School, formerly Lakshmi Garden Metric School. Admissions open from pre-KG to grade 8 for the academic year 2026-2027. Limited seats available. Apply in person. Anna Salai, Vellore. For admissions, call 99522 76784 88702 64851. Sani sagari maga pari sani sagari maga pari sani re sa sani sa da pa ma sa sani sa pa maga sa sani sa da pa ma sa sani sa pa maga sa sani sa magari ni sari ni pa sani da pa magari sani sagari maga pari sani sagari maga pari sani re sani sagari maga pari sani sagari maga pari sani re sani sa pa maga. லாஸ்ட் ஒன் அட போங்க. மேம் டேப்லெட் எடுக்க பெஸ்ட் ட்ரிங்க் ரேட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாமே. வாட்டர் 5 on 5, மில்க் 3 on 5. சில மெடிசின்ஸ்க்கு ஓகே, ஆனா கால்சியம் எடுக்கிறதுனால கம்மியா அப்சார்ப்ஷன் இருக்கும். டீ ஆர் காஃபி 2 on 5, கஃபைன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ் 2 on 5, டேப்லெட்டோட ரியாக்ஷனே சேஞ்ச் பண்ணிடும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 1 out of 5, பிக் நோ ஆப்ஷன்ல கூட இருக்க கூடாது. லாஸ்ட் ஒன் ஆல்கஹால். அட போங்க. சுகி ஃபார்மசி உங்கள் நலனுக்கான பார்ட்னர். சந்தோஷ கதை சொல்லும் சேலைகள், காலத்தின் தீரை சொல்லும் வண்ணங்கள். நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி. நூற்றாண்டின் மகிழ்ச்சியை கொண்டாடும் பல கோடி உள்ளங்கள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. ஸ்ரீ சுகி பார்மா மக்களை தேடி மருந்தகம். 24 மணி நேர சேவை, இலவச ஹோம் டெலிவரி. சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666. Choose the best. VVNKM, Lord we trust. VVNKM.
VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. வணக்கம் வேலூர். myself ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸ் உடைய சேர்மன் பேசுகிறேன். glad to introduce ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 monthsல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Why does school feel so outdated sometimes? We are in grade 11, not the 90s. The world has changed, but our syllabus stays the same. Meanwhile, the future is all about AI. Automation, robotics. These are today's careers. So, why wait till college? To start learning future skills. Let's bring the future inside the school curriculum. Sri JM School introduces a robotics AI in grade 11 group.